அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வசலாமு அலா ரசூலுல்லா. இந்த வீடியோவில் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் அதனுடைய சிறப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்று எவர் ஓதுகிறாரோ அவருக்கு ஒவ்வொரு எழுத்திற்கும் 4000 நன்மைகள் எழுதப்படுகின்றன. அவரை விட்டு 4000 தீமைகள் அளிக்கப்படுகின்றன. அவருக்கு 4000 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன. பிஸ்மில்லாஹ் சொல்லி தொடங்கப்படாத ஒவ்வொரு விஷயமும் அறவே பரக்கத் என்னும் அருள் வளம் அற்றதாகும் என்றும் கூறியுள்ளார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திருக்குரானின் 114 ஆயத்துகளில் ஒரே ஒரு ஆயத்தை தவிர மற்ற அனைத்து ஆயத்துகளிலும் தொடக்கத்தில் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த ஒரு சூரா தௌபா சூரா. ஏனென்றால் தௌபா அத்தியாயத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அறப்போர் பற்றியும் உயிர் பலியை பற்றியும் தான் கூறப்பட்டுள்ளது. அது இறை மறுப்பாளர் மீதுள்ள சீற்றம். அதனால் ரஹ்மத் என்னும் அருள் வார்த்தையால் துவங்கப்படவில்லை. அதேபோல் மிருகங்களை கால்நடைகளை அறுக்கும் போதும் பிஸ்மில்லாஹுவை முழுவதுமாக ஓதுவதில்லை. மாறாக பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று ஓதப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது வாழ்நாளில் சிறியது பெரியது என்று எதை செய்யும் போதும் பிஸ்மில்லாஹ் என்றும் அல்ஹம்துலில்லாஹ் என்றும் சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். எனவேதான் அல்லாஹ் அவர்களுக்கு நன்றியுள்ள அடியார் என்று பெயரிட்டான். நமது உணவில் அருள் வளம் வேண்டுமானால் அதை உண்ண துவங்கும் போது பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும். இதுவே நபிமொழியாகும். ஒரு மனிதர் தம் வீட்டு வாசலிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவருக்காக நியமிக்கப்பட்ட 2 வானவர்கள் அவரோடு இருப்பார்கள். அவர் பிஸ்மில்லாஹ் என்று கூறினால் உமக்கு நேரான வழிகாட்டல் வழங்கப்பட்டு விட்டது என்று அவ்விரு வானவர்களும் கூறுவார்கள். இவ்வாறு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.